அண்ணே வந்திருக்காரு. யாரா? மேனேஜர். மேனேஜரா? அவன் ஏன்டா இங்க வந்தான்? என்னங்கடா இவனுங்க? ஓ சார் வணக்கம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு. அட என்ன தானே அப்படி பாக்குறீங்க? முள்ளு தெரியுதான்னு பாக்குறேன். உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். வட்டாச்சு. படி தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்கு. உங்களுக்கு எதுக்கு முள்ளு தெரியணும்? சரி உனக்கு தெரிஞ்ச போது நீயே பாத்துக்க. I know. What, yeah? I know. I am your best friend. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏய் என்ன டிஃபனு? என்ன மாமா? நேடி டிஃபனு. இட்லி. ஆ? இட்லியும் சட்னியும். இட்லி சொன்னா போதாதா? ஏதோ சாம்பார் சட்னி எல்லாம் மெனு மாதிரி சொல்லிட்டு இருக்கிற. இட்லி சட்னி இதை விட்டா ஒன்றும் தெரியாது. உங்க அம்மா வீட்டுல இருந்து இது ஒன்று தான் கத்துன்னு வந்துக்கிற. சரி சரி பண்ணி தலை சீக்கிரம். சரி இப்போ உன்ட்ட என்ன இருக்கு? இட்லி வடை தோசை. எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏய் எச்சக்கல்ல வேணுமா? ஏய் என்ன சொன்ன? எச்சக்கல்ல அப்படியே சொன்னா ஏன் காதுல விழவே இல்லையே? காதுல விழலையா? சட்னிக்கு ஒச்சக்கடலை வேணுமான்னு கேட்டேன். ஒச்சக்கல்ல போடு. ஒச்சக்கடலை போடவா? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஒச்சக்கல்ல போடு. ஒச்சக்கல்ல போட்டாதான் சட்னி. எனக்கு மட்டும் தான் தப்பா கேக்குதா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? அந்த இனாம் டம்டி கும்டி டம்டி பாலேஸ் கப்பேஸ் கோனா மக்கி போன சட்டையெல்லாம் போட்டு ஏடா கொடுத்து மாட்டே நிக்கிற. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. பூ இருக்கா? இருக்கு. வண்டு இருக்கா? இருக்கு. பூக்குள்ள வண்டி ஏன் போது? ஏன் போது தெரியாதா? தெரியாது. ஏய் பழனி என்ன ஏமாத்திட்டியாடா. என்னண்ணே இப்படி ஒரு அசத்தல் கட்டிய சென்டரா கொண்டு வந்து நிக்க வைக்க. சக்கரை இருக்கா? இருக்கு. இரும்பு இருக்கா? இருக்கு. சக்கரைக்குள்ள இரும்பு ஏன் போது தெரியுமா? அப்ப தெரியாது. என் தங்கம், இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. பெரிய காளமாடு இருக்கா? இருக்கு. பெரிய பசுமாடு இருக்கா? இருக்கு. அப்ப சின்ன குட்டி எப்படி வந்துச்சு? பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். அசைன்மெண்ட் எழுதாத நாங்களே எந்திரிங்கடா. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். ஐயோ நைட்டு ஃபுல்லாக கண்மூடிச்சு அசைன்மெண்ட் எதுன்னு எங்கே தெரியலையே. பேக்கில் தான் வச்சேன். எங்கேயாவது இருக்குமா? இங்கேயும் காணோம். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. பாவிகளா தினம் கத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்க என் பொழப்பு. அட பாவிங்களா, எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் கொலைமா நிக்கிறாளே. இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாச்சாலோ. எனக்காவது கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கண்ணே. This man, you are like it? ரிஜெக்ட். ரொம்பலாம் வேண்டாமா, 200 ரூபா மட்டும் கொடு. இந்த மலைக்கு ஒரு கோட்டும் ஒரு சிக்கன் 65. சுனாப்பானா நாக்கு நமன அரிக்கிறடா. ஒரே ஒரு குவார்டர் மணி சிக்கிச்சுனா. சரி 200 வேண்டாம், ஒரு 150 கொடு. சிக்கன் 65 கட் பண்ணிட்டு ஊறுகாய் பாக்கெட்டோட நிப்பாட்டிக்கிறேன். இதுல இருந்தே தெரியுது நீ என் மேல எவ்வளவு உசுர வச்சிருக்கேன்னு. நீ போகலாம். எது முட்டாளா? இப்ப பாரு.
சிநேகிதனே சிநேகிதனே ரகசிய என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? I am gentleman. Marriage back. I touching ya. Now fix the marriage. Bye. நீங்க எல்லாம் எந்தெந்த வீதியில இருக்கீங்க மாமோய் இது பாட்டு. அவன் என்ன காதலிக்கிறாளாம். ஒன்னு சபி பிட்டு இல்லப்பா. பரவாயில்ல எழுதுங்க. இப்ப பாரு ஒருவேளை வெளிநாட்டு சதியா இருக்குமோ? இந்த நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படி கேளு. ஏங்க, இந்த நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கும் என்ன வித்தியாசம்? உன் பொண்டாட்டி உன்கிட்ட சொல்லிட்டு வந்து என் கூட வாழ்ந்தாதான் அதுக்கு பேர் காதல். அப்படி கேள போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அது நல்ல காதல், போயிட்டாரு வாங்க அப்படின்னா அது கள்ள காதல். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க.